ஒரு வழியா வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 10ல எதை தான் வாங்குறது அப்படின்ற குழப்பம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு மாசமே பெஸ்ட் போன் என்ன இருக்கு, ஒஸ்ட் போன் என்ன இருக்குன்றத ஒரு லிஸ்டா தனியா போடுறோம். அந்த வகையில இந்த மாசம் லான்ச் பண்ணதுல எதெல்லாம் தேரல அப்படின்றதெல்லாம் வீடியோல கிளியரா பாத்திரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான். நீங்க லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரொம்பவே நல்லா தெரியும், கண்டென்ட் கிரியேட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க, டெக்லையும் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எடிட்டிங் நல்லாவே தெரியும், ப்ரீமியர் ப்ரோ, போட்டோஷாப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னாலும் நீங்களுமே எடிட்டர் ஜாப் இருக்கு, அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களோட சிவியை சென்ட் பண்ணுங்க, வித் ஃபோன் நம்பரோட அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம லொகேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான், ஃபுல் டைம் ஜாப் மட்டும்தான். போன மாசம் பெஸ்ட் ஆர் ஒஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நத்திங்ல இருந்து நத்திங் 3A லைட் அப்படின்ற ஒரு போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த போன் வந்திருக்கு. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஐபி ரேட்டிங்ன்றது உருப்புற அளவு ஒன்று பெருசா வந்து கொடுக்கல, பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 ப்ரோ ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கம்மியான பட்ஜெட்ல இந்த ப்ராசரை பார்த்துருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அடாப்டர் பாக்ஸ்ல வராது. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாகவே கிடைக்குது, இதோட கம்மி பிரைஸ்லயே. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது இவங்களோட நத்திங் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 15ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்கறதுமே நல்ல ஒரு விஷயம் தான். அப்டேட்ஸ் கொஞ்ச நாள் எதிர்பார்க்கறீங்க, கொஞ்சம் ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நல்லா இருக்கும். கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃபி 16 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 21,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா ஸ்பெக்க மட்டுமே செப்பரேட்டா வச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல டிவைஸ் தான். பட் பிரைஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமா லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. அதனால பிரைஸ் கம்மியாகுதுன்ற பட்சத்துல வேணா நீங்க இந்த போனை சூஸ் பண்ணலாம். மத்தபடி நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆன உடனே லான்ச் ஆனது விவோவோட எக்ஸ் சீரிஸ்ல X300 அண்ட் X300 Pro ரெண்டு போனுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல X300 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வைஸ் எனக்கு சூப்பரா இருக்கணும் ப்ரோ, கொஞ்சம் பிரைஸும் பட்ஜெட்ல வர மாதிரி இருக்கணும், காம்பாக்டான டிவைஸா எதிர்பார்க்கறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த போன் சூட்டபிளாவே இருக்கும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 6.31 இன்ச் தான், ரொம்ப காம்பாக்டான டிவைஸ். 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருந்தது. IP68 அண்ட் 69 கொடுத்தனால தண்ணில எல்லாம் போட்டு நான் டெஸ்ட் பண்ணப்ப கூட போன் நல்லாவே இருந்துச்சு. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500, உங்களுக்கு இப்ப ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா கேம் பிளே பண்றதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது. பேட்டரியுமே 6040 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடமே இருந்தது. ஆண்ட்ராய்டு 16 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. முக்கியமானது கேமரா செட்டப். 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ 3x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கவும் கொடுத்திருந்தாங்க. ஓவரால் போட்டோ அவுட்புட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸுமே இருந்தது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 76,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 76,000 ரூபாய்க்கு எனக்கு வந்துட்டு ஒரு கேமரா சென்ட்ரிக் போனாவும் வேணும் ப்ரோ, ஆல்ரவுண்டரா எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போன் தான் இது. இல்ல ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கேமராலையும் பெட்டரா இருக்கணும், மற்ற எல்லா விஷயமே பெட்டரா இருக்கணும், அந்த X300 Pro வாங்கலாமான்னு கேட்கறவங்களுக்கு இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 6.78 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. IP68 அண்ட் 69 ரேட்டிங்கோடயுமே வந்திருந்தது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500, அதுல என்ன ப்ராசரோ அதே தான் இதுலயுமே. நீங்க தாராளமா கேம் பிளே எல்லாம் பண்ணலாம். பெருசா லேக் இருக்கிறதோ இல்ல ஹீட்டிங் இஷ்யூ கூட நான் வந்து நோட் பண்ணல. இதுல 6510 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருந்தாங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருந்தது. இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஹைலைட் தான். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செல்ஃபி 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோகஸிங்கோட கொடுத்திருந்தாங்க. பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், 200 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிற மாதிரியுமே கொடுத்திருந்தாங்க. ஓவரால் கேமரா செட்டப்பும் சரி, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் கேமரால வேணும்னு எதிர்பார்க்கறீங்க. பிளஸ் ஆல்ரவுண்டரா எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,10,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த லான்ச் ஆன போன்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக் ப்ராடக்ட்லயே லிங்க் கொடுத்திருக்கேன், டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்லயுமே பாத்தீங்கன்னா புதுசா போன்ஸ்க்குலாம் ஏதாவது ஆஃபர்ஸ் வருது இல்ல கேஜெட்டுக்கு ஆஃபர் வருது அப்படின்னா ரெகுலரா அதில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், இந்த போனை எதுக்கடா இப்ப லான்ச் பண்ணீங்க, நீங்களே தான் ஒரு நல்ல போனை லான்ச் பண்ணி வச்சிருக்கீங்க
பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்றேன் கேட்டுக்கங்க. ரியல்மியோட P4X மொபைல் தான். இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்திருக்காங்க, மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 ப்ராசஸருமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ டெய்லி பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு கொஞ்சம் தாறுமாறா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். கேமரான்னு வரும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு வரும்போது தான் 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 16000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 16000க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் கொஞ்சம் பெட்டரா 16 மெகா பிக்சல் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் நத்திங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க பரவாயில்ல தான். பட் இந்த போன் எதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இந்த போன் நீங்க வாங்க வேணாம். ஏன் அப்படின்றதே நான் அடுத்து வரக்கூடிய போன்ஸ்ல வந்து சொல்றேன். இது இல்லாம ரியல்மிலேயே பாத்தீங்க அப்படின்னா நார்சோ சீரிஸ்ல இன்னும் 2 போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது இந்த போனோட பெட்டராவே இருக்கு. ரீசன் ரியல்மி நார்சோ 90 அப்படின்ற இந்த போனை பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இதுல AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 மேக்ஸ் என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்த ரியல்மியோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கும் அப்பப்போ கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்ல எல்லாம் கேம் பிளே பண்றதுக்கும் பெரிய லெவல்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லாவே யூஸ் பண்ணலாம். பட் இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா அதுல யூஸ் பண்ண மாதிரியே 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்குது நல்ல ஹைலைட் தான். ஏன்னா இவ்வளோ கெபாசிட்டி கொடுத்தனால உங்களுக்கு குயிக்காகவும் சார்ஜ் ஏறணும், பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் ஆண்ட்ராய்டு 15ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமா கேமரா செட்டப்மே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபியே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல வெறும் 8 மெகா பிக்சல் தான் வந்தது. அந்த வகையில் உங்களுக்கு போட்டோஸ் பெட்டரா இருக்கணும்னாலும் இது நல்லா இருக்கும். அண்ட் மெயின் கேமராவுமே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்புட் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பெட்டரா கொடுத்துட்டு அந்த P4X வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. பட் இதுல ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 17000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அதை விட இந்த போன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான போன் நிறையவே இருக்கு, நீங்க அதை கூட வாங்கிக்க முடியும். ப்ரோ இன்னொரு போன் ஒன்று லான்ச் பண்ணாங்களே அப்படின்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நார்சோ 90X என்ற பேர்ல 15000 கீழே வாங்குறதுக்கான ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது HD+ LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி 15000 கீழே இந்த ப்ராசஸர் காமனா வர்றதா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும், அதுவும் 15000 கீழே வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அதே 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இதை தவிர கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 14000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயுமே பர்ஃபார்மன்ஸுக்காக P4X வாங்குறதை விட இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல போனா தான் எனக்கு தோணுது. ஸோ முக்கியமா நோட் பண்ணிங்க, இந்த மாசத்துல எந்த போன்ஸ் எல்லாம் பெஸ்டா இருக்கு ஒஸ்டா இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண பல போன்ஸ் இதை விட பெட்டரா கூட இருக்கலாம். அதனால நம்ம அண்டர் 50K 20K 25K வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோல பார்த்து கிளியரா எந்த போன் வாங்கணும்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிராண்ட் ஏமாத்துற வேலை பார்ப்பாங்க, இந்த ரெட்மியும் போக்கோவும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அது கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மோட்டோல இருந்து H70 அப்படின்ற ஒரு புது போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்கு, IP68 and 69மே கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த போன் ஹைலைட்டா இருந்தது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து நீங்க வாங்க முடியாது, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்றது கொஞ்சம் அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போனா தான் இருக்கும். பேட்டரி கெபாசிட்டின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 16ல ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு, இன்னொரு 50 மெகா பிக்சல் செல்ஃபி போட்டோ எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட 30000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கெபாசிட்டியில கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கூட ஓகே தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மான போனா வேணும், எல்லா ஃபீச்சரும் கவர் ஆகிற மாதிரி இந்த வயர்லெஸ் சார்ஜிங்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த போனை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெட்மிலையும் போக்கோலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்பெக்ல 2 போன் 2 டிஃபரெண்ட் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதை வாங்கலாம்ன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போக்கோல பாத்தீங்க அப்படின்னா C85ன்ற போனும், ரெட்மில பாத்தீங்கன்னா 15C அப்படின்ற போனும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது C அதுல லாஸ்டா வரும், இதுல ஃப்ரண்ட்ல வரும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்துக்கங்க. இதை தவிர ஸ்பெக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ரீட் பண்றேன், ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது.
ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த நார்சோ 90Xல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே ப்ராசர் தான் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு லேக் இல்லாம யூஸ் பண்ண இந்த பிரைஸுக்கு ஓகே தான். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி 8 மெகா பிக்சலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மி மாதிரியே உங்களுக்கு தோணுமே. அடுத்து பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது ரியல்மியை விட கம்மியா தான் இருக்கு. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 33 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கம்மி தான், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ரியல்மியை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பிரைஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் போகோ பாத்தீங்க அப்படின்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 12000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட ரெட்மில வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன். ஏன்னா நீங்க ரெட்மி தான் வாங்கணும்னு நினைச்சு வாங்குனீங்களா, அதுக்காக 12500 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஸ்பெக்கு ஒரே ரேம் வேரியன்ட்டுக்கு இந்த அளவுக்கு வித்தியாசம் தேவையில்லை தான். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணுமான்னு பாத்துக்கங்க. போகோவோ இல்ல ரெட்மியோ வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு கம்பேரிசன் வந்துட்டு அந்த நார்சோவோடையும் பண்ணி பாத்துருங்க. ஸோ ரியல்மி நார்சோவும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான போனா தான் இருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. என்னடா இவன் ரியல்மின்னு இருக்க அந்த இடத்துல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ 2 போன்ல எது பெட்டரா இருக்கோ அதை தான் சொல்றேன். உடனே அந்த பிராண்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யாரும் திங்க் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது ரெகுலரா பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல எவ்வளவு ஹானஸ்டா நம்ம சொல்றோம்னு. OnePlusல இருந்து பாத்தீங்க அப்படின்னா OnePlus 15R மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 165 Hz வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ரெண்டாவது அடி அந்த போன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த 15ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ யூஸ் பண்றதுக்குமே டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ்மே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அண்ட் IP68 and 69மே கொடுத்திருந்தாங்க. ஃபோர்ஸா தண்ணியெல்லாம் அடிக்கிறோம், தண்ணிக்குள்ள போட்டாலும் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஆல்ரெடி நான் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேம் பிளே பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக இதில் கேம் பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் 7400 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. ரியலாவே போனுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா வெயிட்டா இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. இந்த அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்ததுமே நல்லா தான் இருந்தது. அப்டேட் அப்படின்னு வரும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 16ல ரன் ஆயிட்டு இருந்தது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. செல்ஃபி அப்படின்னு வரும்போது 32 மெகா பிக்சலும் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ வந்து கொடுக்காம விட்டுருக்கிறது அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கேமரால கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 48,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே விட பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில ஃபோன்ஸுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக தான் வருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெட்டரான ஃபோனை பார்த்து இப்பயே வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புது ஃபோன்ஸ் வாங்கணும் இல்லை கேஜெட் ஏதாவது வாங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.